வெல்கம் டு நீலாஸ் கிச்சன். நான் முருங்கைக்கீரை பொடி பண்ண போகிறேன். முருங்கைக்கீரை வறுத்து எடுத்து வச்சாச்சு. அதுக்கு தேவையானதெல்லாம் வறுத்துக்கலாம். ஒரு டம்ளர் உளுத்தம்பருப்பு வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு ஒரு டம்ளர், மிளகு, சீரகம், பெருங்காயம் வறுத்துக்கலாம். சடன்னு பொரியும், அப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். மிளகாய் வத்தல் வறுத்துக்கலாம். வறுத்து எடுத்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் நான் நுணுக்கி எடுத்துக்கிறேன். நுணுக்கி எடுத்தாச்சு. நான் இந்த முருங்கைக்காய் பொடியை ஆட் பண்ண போகிறேன். இது நான் சேலுக்கு வச்சுருக்கேன். வேணுங்கிறவங்க என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இதை நான் இந்த அளவு பருப்பெல்லாம் வறுத்த கடாய் ஹீட்டாக இருக்குது. அதில் போட்டு ஒரு கிளறிட்டு நான் இதை போட போகிறேன். இது இண்டோலிய கடாய், அதனால் ஹீட்டாக இருக்கிறனால இந்த சூட்டுக்கே போதும். நம்ம இதை ஒரு கிளறிட்டு நான் அதில் போட்டுக்கிறேன். நான் அவ்வளோதான். ஒரு ஸ்கூப் மாவை நல்லா சூடு ஏறி வறுத்துட்டு அப்படியே போட்டுக்க வேண்டியது. நல்லா சூடு ஏறினோனையும் போட்டுக்கலாம். இப்போ நான் கொட்டிடுறேன். உப்பு போட்டுக்கலாம். இப்போ கலந்துடுறேன் நான். அவ்வளோதாங்க, முருங்கைக்கீரை பொடி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இது வேணுங்கிறவங்களும் கால் பண்ணுங்கள். நான் நம்பர் கொடுக்குறேன். நான் டீட்டெயிலாக பேசி. அவ்வளோதாங்க, முருங்கைக்காய் பொடியும் முருங்கைக்கீரை பொடியும் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இது வேணுங்கிறவங்க எனக்கு கால் பண்ணுங்கள், நம்பர் கொடுக்குறேன். அவ்வளோதாங்க, முருங்கைக்காயும் முருங்கைக்கீரை பொடியும் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.